பிரியாணிங்கிறது நமக்கு ரொம்ப தினம் தினம் சாப்பிடக்கூடிய ஒரு அடிப்படையான உணவு மாதிரி மாறிடுச்சு. அதற்கு சைடிஷா வைக்கக்கூடிய அந்த ஆனியன் ரைத்தா, வெங்காயமும் தயிரும் சேர்ந்து அதற்கு வைக்கிறாங்க. அதை தொட்டுக்கிறதுக்காக வைக்கிறாங்க. சிலர் அது நல்லதுங்கிறாங்க, சிலர் நல்லது இல்லைங்கிறாங்க. நீங்க உண்மையை சொல்லுங்கயா. பிரியாணி என்பது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மூலம் ஆரிஜின் இஸ்லாமியர்களுடைய உணவு முறை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லை, அது தவறு. சரி. வரலாற்று ரீதியாக இந்த பிரியாணி என்பது மங்கோலியர்களுடைய உணவு முறை. அது எப்படி உருவானது அப்படி என்று பார்த்தால், செங்கிஸ்கான் மங்கோலிய பேரரசின் ஒரே பேரரசன் செங்கிஸ்கான். வரலாற்று புத்தகங்களில் படித்திருப்போம். செங்கிஸ்கான் அவர்கள் படையெடுக்கும் பொழுது இந்த படை வீரர்களுக்கு உடனடியா ஒரு உணவு செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா சாப்பிட்டுட்டு உடனே போருக்கு கிளம்பணும், அந்த சாப்பாடு பலமிக்கதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த படைக்குழுக்களில் உணவு தயாரிப்பு குழு என்று ஒன்று இருக்குமே, அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் யோசிக்கிறான், இந்த இறைச்சியை வெட்டி, மங்கோலியருடைய உணவு தாய் உணவு அரிசிதான். பொதுவாக ஆசியா கண்டத்தில் 75% மக்களுடைய உணவு அரிசி, 25% மக்களுடைய உணவு தான் கோதுமை. இது அவர் அந்த சமையல் கலைஞர் யோசித்து சாதத்தில் கொதிக்க வைத்து, சாதம் வெந்த பிறகு இந்த கறியை தூக்கி அதிலே போட்டு, அதில் கொஞ்சம் மசாலாவை போட்டு கிண்டி ஒரு உணவாக மாற்றி விடுகிறார். அதுதான் நாளடைவில் பிரியாணி என்கின்ற பெயரில் புழக்கத்திற்கு வந்தது. நம்மிடமும் ஒரு பிரியாணி இருந்தது, அதன் பெயர் நெய் சோறு. நெய் சோறு, கறி விருந்து என்று சொல்கிறார்கள் அல்லவா? இந்த கறி விருந்து என்பது சாதத்தை வடித்து அதில் கறியை வேக வைத்து நெய்யை ஊற்றி அதில் சில மசாலாக்களை போட்டு கறி விருந்து வைப்பார்கள். நெய் சோறு என்பது நம்முடைய உணவு முறைகளில் ஒன்று இருக்கிறது. இது இஸ்லாமியர்கள் தினந்தோறும் சாப்பிடுவார்களா என்றால் இல்லை. வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை ஓய்வு நாள், புனித நாள். அதனால் வெள்ளிக்கிழமை பிரியாணி சாப்பிடுவார்கள். மற்ற நாட்களில் எல்லாம் இதை சாப்பிடுவார்களா என்றால் இல்லை. அதுவும் வெள்ளிக்கிழமை ஒருவேளை தான் சாப்பிடுவார்கள். சரி. நாமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அசைவம் சாப்பிடுவோம். எல்லா நாள்களிலும் அசைவம் சாப்பிடுவோமா? இல்லை. இதுதான் முறை. இப்படி சாப்பிடும்போது நான் எந்த தவறும் சொல்லவில்லை, இதில் எந்த தவறும் இல்லை. அச்சுறுப்பாக்கத்திலிருந்து இஸ்மாயில் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் என்னை தொலைக்காட்சியில் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, நீங்கள் சொல்லுவதெல்லாம் எனக்கு பிடிக்கிறது. நீங்கள் சோறை வடித்து சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள், பசித்த பிறகு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள், தண்ணீரை இப்படி குடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், இன்னென்ன மூலிகைகள் இன்னென்ன நோய்களுக்கு பயன் என்று சொல்கிறீர்கள். உண்மையாக உங்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். ஆனால் இந்த பிரியாணியை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறீர்களே என்று ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தினார். நான் சொன்னேன், நான் பிரியாணி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிற முறை இருக்கிறதே, இந்த முறை உங்களை நோயின் பிடியில் கொண்டு சேர்த்து விடும் என்று சொல்லி இருக்கிறேன். அது நான் இறைச்சி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் இப்போது சாப்பிடுகின்ற இந்த மாட்டு இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ கோழி இறைச்சியோ சுகாதாரமானதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நாம் இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கிற பிரியாணி சுகாதாரமானதா என்பதுதான் கேள்வி. 50 ரூபாய்க்கும் கிடைக்கிறது, 500 ரூபாய்க்கும் கிடைக்கிறது. இதுதான் என்னுடைய கேள்வி. அது ஏன் வெங்காயம் வைத்தார்கள், தயிர் வெங்காயம் என்றால், பிரியாணியில் எண்ணெய் அதிகமாக இருக்கும், எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும், செரிமானத்திற்கு நேரமாகும். கத்திரிக்காய் ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், கத்திரிக்காய் கெட்ட கொழுப்புகளை முழுமையாக வெளியேற்றும் சக்தி படைத்தது.
இந்த சின்ன வெங்காயமும் தயிரும் ஒன்று சேர்ந்தால் அது செரிமானத்திற்கு உதவக்கூடியது. அதனால் அதற்கு துணை உணவாக அதை வைத்தார்கள். சரி, புரிகிறதா? அதனால் நீங்கள் பிரியாணிக்கு நான் எதிரி அல்ல, பிரியாணியை உணவாக கொண்டவர்களுக்கும் எதிரி அல்ல. யாராக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், அது நல்ல பிரியாணியாக இருந்தால் சாப்பிடலாம். சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதுதான் அதனுடைய முறையே தவிர இவ்வளவு விளக்கமும் இதுக்கு ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், உங்கள் ஈரல் கெட்டு போய்விட்டது என்று சொன்னால் அவ்வளவுதான், உங்கள் உடம்பே முழுமையாக நாசமாகிவிடும். அதனால் மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்கள், நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்கள், நல்ல பொருளாக வாங்கி சாப்பிடுங்கள். திடீரென்று இந்த பிரியாணி கடைகளும் இந்த டீ கடைகளும் பெட்டி கடைகள் போல் முளைத்திருக்கிறது. ஏற்கனவே பெட்டி கடைகள் போல் மருத்துவமனைகள் முளைத்து விட்டது. இன்னும் கொஞ்ச காலத்தில் கல்வி சாலைகளை விட, பிரியாணி கடைகளை விட மருத்துவமனைகள் அதிகரித்துவிடும். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லீரல் நோய் தலை விரித்து ஆடும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.